இந்த என்ன மச்சான் சமையல்? உருளைக்கிழங்கு பிரேட்டல் மரா நல்லா கழுவித்தீங்களா? இந்த வெங்காயம் வந்து விட்டக்குள்ள மச்சான் என்னென்னா இப்போ வந்து சயின்ஸில் இதை கண்டுபிடிச்சாங்க என்னென்னு சொன்னால் வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லோவாக வெட்டணும், நல்லா கூரிய கத்தியால் வெட்டினா வந்து அந்த கண்ணால் தண்ணி வாரத்தை வந்து குறைச்சி கொள்ளலாமா? அதை பார்த்து செய்யுங்க ஆகும். காய்ஸ் பேர் வந்து ரெண்டாவது வந்து ஜஃப்னாவில் பெரிய பிரபல்யமான ஒரு கேங்ஸ்டாராக இருந்தவர் ஜக்கலைக்கு வந்து இப்போ கத்தரிக்காய் வட்டி கொண்டிருக்காரு. வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர், தமிழ் வருது இல்லை, அதுக்கு பெரிய கஷ்டமாக கிடையாது, ஃபுல்லாக இங்கிலீஷ்லாம் கதைச்சி தள்ளுறாரு. சரி சமைக்க ரெடியாக அப்புறம் ஒரு வந்து பால் புளிறாரு. இந்த பாலில் வந்து 2 பால் எடுக்கணும், ஒன்று கட்டியானம் அதாவது பெஸ்ட்டாக புளிஞ்சு எடுக்கிற பாலை வந்து வேறு எடுக்கணும், மற்றது வந்து தண்ணி பால் அதை நோம்பலாக வந்து எடுக்கணும். தெரியும் தானே சிறு விஷயம் உங்களுக்கு? தெரியும். புளிகிற புளியோட கோப்பை வேந்து வரக்க போகுது. அது ஜிம் பொடியாக இருந்தவர் இப்போ கம்பாவுக்கு வந்த அப்புறம் சாப்பாடு இல்லாமல் பொட்டி கொஞ்சம் உள்ளுக்கு போய் கிடக்கு, தட்டி எழுப்பி எடுக்கணும் ஆள் கலங்க. ஓகேயா வாங்கியிருப்போம். இப்போ வந்து அரிசி கழுவி ரெடியாகி வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து தண்ணி லெவல் வந்து பார்க்குறோம். வந்து சிக்கல் அப்படி சோறு வந்து பொங்கல் வேலை போயிடும். சரி தண்ணி லெவல் எல்லாம் பார்த்து சோறை வந்து முடிஞ்சிச்சு. சரி அந்த பாலை ஊற்றி தண்ணி பாலை இது கறி வந்து எப்படி ஷேப்பில் வந்து நிற்க போயிருக்காது பார்ப்போம். இன்றைக்கு எல்லாருக்கும் வயிற்று அடிக்க போகுது காய். எல்லாரும் டொய்லெட்டை ரெடியாக வைங்க காய் கொதிக்கணும் என்ன கத்திரிக்காயும் போடுறேன். கத்திரிக்காய் கழுவிதானே? வந்து ஹீட் ஆகி கொண்டிருக்கு. வேறு சிறுவிஷன் வந்து அதாவது சமைக்க எடுத்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு அந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்காரு. வேறு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்காரு. இதில் வந்து 3 டைப்பில் வந்து தண்ணி எடுக்கலாம். இதில் வந்து கோல்டு இதாவது குளிர் தண்ணி எடுக்கலாம், இதில் பவர் வந்து இதில் வந்து ஹாட், 3 டைப்லையும் வந்து தண்ணி எடுக்க விஷயம் தண்ணி எடுத்து குடிச்சு கொண்டிருக்காரு. கடும் தண்ணி தாகத்தில் இருந்திருக்காரு போல. சரியா வந்து சோறு நிலைமையை பார்ப்போம். சோறு நிலைமை வந்து ஓரளவு சரியான நிலைமையில் வந்தது. இப்போ வந்து வாமில் வந்துருக்கு. கொஞ்சம் நேரம் வந்து இருந்தது அப்புறம் வந்து எடுத்தோம்டா. சரி கறி என்ன சேப்பில் வச்சு அடிக்கி. இதுதான் காய்ஸ் கோஸ்டல் வாழ்க்கை. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வந்தது கத்திரிக்காய் கறி ஆக்கி கொண்டிருக்காது. அவர் வந்து சைதன் அவர் வந்து கறியை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு வந்துருக்காரு. கறின்ற நிலைமை கவலைக்கிடமா போச்சா? என்ன நடக்குது? That is a hostel life. என்ன சொல்லுது சைது? Go to home. Yeah. கண்டிப்பா நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா ஐயா. சரி உப்பு கறி வச்சிருப்பா நல்லா ஆண்டி காப்பாத்து. Go to home. கறி வந்து ரெடி ஆக்கியாச்சு. சரி சோறை போட்டாச்சு, கறியை போட்டு சாப்பிடுவோம். கறி இல்லை காய்ஸ் சாப்பிட்டு வந்து பாருங்கள். சரி இது வந்து கடும் முன்புறமாக சாப்பிட்டு கொண்டிருக்காரு. என்னென்னு சொன்னால் நாளைக்கு வந்து எங்களுக்கு கம்ப்யூட்டர் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அந்த எக்ஸாம் ஒன்றைக்கு அதுக்காக வந்து சாப்பிடுறது ரெடியாக அப்புறம் நாங்கள் எக்ஸாமுக்கு சாப்பிட்டு போச்சாரல்ல.